Welcome back to Learning Electronics. In this video, we are going to solve problems related to convolutional encoder. So, convolutional encoder use பண்ணி output sequence find out பண்றதுக்கு ரெண்டு approach இருக்கு. One is time domain approach and another one is transform domain approach. இதே same problemத்துக்கு time domain approach use பண்ணி already நம்ம video upload பண்ணி இருக்கிறோம் part 1ல. So, இது வந்து part 2. அதே same problemத்துக்கு தான் நம்ம transform domain approach use பண்ணி output sequence find out பண்ண போகிறோம். ஸோ இந்த டயக்ராம் நம்ம கொஷின்லேயே கொடுத்துருக்குறாங்க. எப்போவுமே டயக்ராம் கொடுத்துருந்தாலும் நம்ம அதுலேருந்து ஒரு சிம்பிளிஃபைட் டயக்ராம் நம்ம கன்வீனியன்ட்டுக்கு ஏற்ற மாதிரி ரீட்ரா பண்ணிக்கிறணும். ஸோ இது நம்மளோட அவுட்புட் சீக்வன்ஸ். ஸோ நமக்கு இந்த ப்ராப்ளத்தில் பார்த்தீங்கன்னா ரெண்டு ஆடர் யூஸ் பண்ணுறாங்க, அப்பர் ஆடர் அண்ட் லோவர் ஆடர். ஸோ அப்பர் ஆடர்லேருந்து ஒரு அவுட்புட் சீக்வன்ஸ் கிடைக்குது, லோவர் ஆடர்லேருந்து நமக்கு ஒரு அவுட்புட் சீக்வன்ஸ் கிடைக்குது. ஸோ அப்பர் ஆடரோட அவுட்புட் தான் நம்ம x1 ஆர் xi ஆஃப் 1ன்னு எடுத்துக்கிறோம், லோவர் ஆடரோட அவுட்புட் வந்து x2 ஆர் xi ஆஃப் 2ன்னு எடுத்துக்கிறோம். ஸோ இங்கே இன்புட் இதுதான் வந்து நம்மளோட இன்புட் மெசேஜ் சீக்வன்ஸ். ஸோ இது நம்மளோட ப்ரெசன்ட் இன்புட். ஸோ இது ரெண்டுமே ப்ரீவியஸ் இன்புட்ஸ். இது வந்து ஃப்ளிப்லாப்பில் ஸ்டோர் ஆகிருக்கும். ஸோ டோட்டலாக 3 இன்புட்ஸ் நம்ம கன்சிடர் பண்ணுறோம், ப்ரெசன்ட் இன்புட்ஸ் அண்ட் ப்ரீவியஸ் 2 இன்புட்ஸ். ஸோ இந்த டயக்ரத்தில் அப்பர் ஆடரில் இந்த 3 இன்புட்ஸுமே கனெக்ட் ஆகிருக்கு. ஸோ நம்ம 3க்கும் கனெக்ஷன் கொடுத்துருக்குறோம். லோவர் ஆடரில் M1 கூட எந்த கனெக்ஷனும் இல்லை. ஸோ இனிஷியலாக நீங்கள் எப்போவுமே இந்த டயக்ராமை ஃபஸ்ட்டு ரீட்ரா பண்ணிக்கோங்க. தென் நம்ம கொஷனில் என்ன கேட்டிருக்காங்கன்னா ஃபஸ்ட்டு பேராமீட்டர் வந்து டைமென்ஷன் ஆஃப் தி கோட். ஸோ டைமென்ஷன் ஆஃப் தி கோடு கண்டுபிடிக்கிறதுக்கு ஃபார்முலா என்னென்னா n of k is equal to 2, 1. n of k is equal to n of k தான் வந்து நம்ம டைமென்ஷன் ஆஃப் தி கோட் கண்டுபிடிக்கிறதுக்கு ஃபார்முலா. ஸோ இதில் சைஸ் ஆஃப் n வந்து இந்த ப்ராப்ளத்தில் என்னங்கிறது எதை ரெப்ரசன்ட் பண்ணுதுன்னா நம்பர் ஆஃப் அவுட்புட் பிட்ஸ், கேங்கிறது வந்து நம்பர் ஆஃப் இன்புட் பிட்ஸ். ஸோ இந்த ப்ராப்ளத்தில் நம்ம பார்த்தோம்னா நமக்கு ரெண்டு அவுட்புட் கிடைக்குது. ஸோ என்னோட வேல்யூ 2. ஸோ நம்மளோட கரண்ட் இன்புட் பிட் வந்து ஒன்றே தான். இது ரெண்டுமே ப்ரீவியஸ் இன்புட்ஸ். ஸோ கேயோட வேல்யூ 1ன்னு எடுத்துக்கோங்க. தென் செகண்ட் பேராமீட்டர் என்ன கேட்குறாங்கன்னா கோட் ரேட். கோட் ரேட்டை நம்ம ரெப்ரசன்ட் பண்ணுற லெட்டர் தான் R. ஸோ ஃபார்முலா k/n. ஸோ ஹியர் த ஸ்மால் k ரெப்ரசன்ட்ஸ் தி இன்புட். ஸோ இன்புட்டோட வேல்யூ 1, அவுட்புட் வேல்யூ 2. தென் நெக்ஸ்ட் பேராமீட்டர் கன்ஸ்ட்ரைன்லேருந்து. ஸோ இட் இஸ் ரெப்ரசன்டட் பை கேபிட்டல் K. கன்ஃபியூஸ் பண்ண வேண்டாம். ஸோ நம்ம இன்புட் மெசேஜ் பிட்ஸை வந்து நம்ம ரெப்ரசன்ட் பண்ணுறது ஸ்மால் k, கன்ஸ்ட்ரைன்லேருந்து ரெப்ரசன்ட் பண்ணுற லெட்டர் வந்து கேபிட்டல் K. ஸோ கன்ஸ்ட்ரெயின்லேருந்து எதை ரெப்ரசன்ட் பண்ணுதுன்னா எவ்வளோ நம்பர் ஆஃப் ஷிஃப்ட் ரெஜிஸ்டர்ஸ் நம்ம யூஸ் பண்ணியிருக்கிறோம். ஸோ நம்ம டயக்ரத்தில் பார்த்தீங்கன்னா we are using 3 ஷிஃப்ட் ரெஜிஸ்டர்ஸ். ஸோ k வேல்யூ இஸ் 3. இப்போ நம்ம ட்ரான்ஸ்ஃபார்ம் டொமைன் அப்ரோச் யூஸ் பண்ணி அவுட்புட் சீக்வன்ஸ் ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஸோ ட்ரான்ஸ்ஃபார்ம் டொமைன் அப்ரோச் யூஸ் பண்ணி அவுட்புட் சீக்வன்ஸ் ஃபைண்ட் அவுட் பண்ணணும்னா ஃபர்ஸ்ட்டு நமக்கு வந்து என்னென்னா நம்மளோட ஜென்ரேட்டிங் சீக்வன்ஸ் தெரியணும். ஸோ இந்த டயக்ரத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஸோ அப்பர் ஆடரோட ஜென்ரேட்டிங் சீக்வன்ஸை GI ஆஃப் 1ன்னு எடுத்துக்கிறோம். ஸோ இதோட வேல்யூ எப்படி இருக்குன்னா ஸோ இந்த ஆடர் இந்த 3 கூடையுமே இந்த மெசேஜஸ் வந்து கனெக்ட் ஆகிருக்கு. ஸோ 1, 1, 1. ஸோ லோவர் ஆடரோட ஜென்ரேட்டிங் சீக்வன்ஸ் எப்படி இருக்குன்னா மிடில் நமக்கு தட் இஸ் ஹேவிங் நோ கனெக்ஷன். ஸோ 1, 0, 1. ஸோ திஸ் இஸ் GI ஆஃப் 2. அப்புறம் நம்மளோட மெசேஜ் சீக்வன்ஸ் வந்து கொஷினில் கொடுத்துருக்குறாங்க. ஸோ அப்பர் ஆடரோட ஜென்ரேட்டிங் சீக்வன்ஸும் மெசேஜ் சீக்வன்ஸும் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா யூ வில் கெட் xi ஆஃப் 1. தென் லோவர் ஆடரோட ஜென்ரேட்டிங் பாலினாமியலும். ஸோ திஸ் இஸ் த ஜென்ரேட்டிங் சீக்வன்ஸ். இதுலேருந்து நீங்கள் ஜென்ரேட்டிங் பாலினாமியல் வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணிக்கணும். ஸோ ஜென்ரேட்டிங் பாலினாமியலும் நம்ம கொஷினில் கொடுத்துருக்குற மெசேஜ் சீக்வன்ஸுக்கும் மெசேஜ் பாலினாமியல் கண்டுபிடிச்சிட்டு அது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து லோவர் ஆடரோட அவுட்புட் கிடைக்கும். அதுக்கப்புறம் ரெண்டோடையும் மல்டிப்ளெக்ஸ்டு வேல்யூ தான் நம்மளோட ஃபைனல் அவுட்புட் சீக்வன்ஸ். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம வந்து ஜென்ரேட்டிங் சீக்வன்ஸ் எழுதியிருக்கிறோம். தென் இதோட ஜென்ரேட்டிங் பாலினாமியல் எழுதணும். ஸோ பாலினாமியல் எழுதும்போது இந்த ஃபர்ஸ்ட் டேர்ம் d⁻0ட கோஎஃபிஷியன்ட் எடுத்துக்கோங்க. தென் d⁻1, d⁻2. ஸோ இப்போ நம்ம வந்து இதை மல்டிப்ளை பண்ணிக்கோங்க. ஸோ 1 into d⁻0. ஸோ எனி நம்பர் பவர் 0 the value becomes 1. ஸோ 1 into 1, 1 plus 1 into d⁻1 you can write it as d. Then 1 into d squared. So simplify பண்ணிங்கன்னா you will get 1 plus d squared. Similarly லோவர் ஆடரோட ஜென்ரேட்டிங் பாலினாமியல் நம்ம ஆல்ரெடி கண்டுபிடிச்சோம், அதை எழுதியிருக்கிறோம். அதுக்கும் நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா பாலினாமியல் இக்குவேஷன் எழுதிக்கோங்க. ஸோ இது வந்து ஃபர்ஸ்ட் வந்து d⁻0. ஸோ 1 into d⁻0 any number power 0 value becomes 1. ஸோ 1 into 1, 1.
0 into d plus 1 into d squared. So any number into 0 value becomes 0. The answer is 1 plus d squared. So இப்போ ரெண்டு upper adderoடையும் lower adderoடையும் generating sequence நமக்கு தெரியும். So இதுலேருந்து என்ன பண்ணுங்கன்னா then message polynomial கண்டுபிடிச்சிட்டு நம்ம ஃபைனலாக adder 1 adder 2 output find out பண்ண போகிறோம். ஸோ மெசேஜ் சீக்வன்ஸ் கொஷனில் கொடுத்துருக்காங்க. ஸோ அதுக்கும் கரஸ்பாண்டிங் மெசேஜ் பாலினாமியல் எழுதிக்கோங்க. ஸோ இதுவும் அதே மாதிரி தான். எனி நம்பர் பவர் 0 வேல்யூ பிகம்ஸ் 1ங்கிறதுனால இது 1 ஆகிடுச்சு. 0 into any number 0, 0 into any number 0. This is 1 into d power 3 plus 1 into d power 4. இப்போ நம்ம ஆடர் 1ஓட அவுட்புட் கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ ஆடர் 1ஓட அவுட்புட் கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன பண்ணோன்னா, ஸோ நம்ம ஆல்ரெடி அப்பர் ஆடரோட ஜென்ரேட்டிங் சீக்வன்ஸ் ஃபைண்ட் அவுட் பண்ணி வச்சுருக்கோம். அந்த இக்குவேஷனையும் நம்மளோட மெசேஜ் பாலினாமியல் இக்குவேஷனையும் மல்டிப்ளை பண்ணிக்கோங்க. ஸோ மல்டிப்ளை பண்ணும்போது இந்த 1 வச்சு இந்த 3 டேர்ம்ஸையும் பண்ணணும். அதே மாதிரி இந்த d வச்சு இந்த 3 டேர்ம்ஸையும் பண்ணணும். d பவர் 2 வச்சும் 3 டேர்ம்ஸையும் பண்ணணும். ஸோ இப்போ 1 வச்சு பண்ணும்போது சேம் தான் கிடைக்கும். d வச்சு பண்ணும்போது இதில் ஒன்றும் இல்லைன்னா டியோட பவர் 1ன்னு மீனிங். ஸோ d பவர் 1 இன்ட்டு d தான். தென் d பவர் 1 இன்ட்டு d பவர் 3. ஸோ பேஸ் வந்து சேமாக இருக்குது அப்படின்னா மல்டிப்ளை பண்ணும்போது பவரை ஆட் பண்ணிக்கிட்டால் போதும். ஸோ இங்கே 1 இங்கே 3 ஸோ 4. தென் 1 இன்ட்டு d பவர் 4. So d power 1 into d power 4. So base same. So d power 5. Similarly d power 2 வச்சு இந்த 3 டேர்ம்ஸையும் பண்ணிக்கோங்க. தென் பண்ணதுக்கப்புறம் ஸோ நம்ம வந்து ஒரு ஆர்டரில் எழுதிக்கோங்க. ஸோ ஃபஸ்ட் வந்து கான்ஸ்டன்ட் டைம், அதாவது வந்து d power 0. தென் d power 1 டைம் இருக்கான்னு பாருங்கள். ஸோ இங்கே d power 1 டைம் இருக்குது, அதை எழுதிக்கோங்க. அப்போ இது நம்ம எழுதியாச்சு, கான்ஸ்டன்ட் டைம் எழுதியாச்சு. d power 2 இருக்கான்னு பாருங்கள், எஸ். தென் d power 3, yeah, d power 3 is also there. தென் d பவர் 4 வந்து 2 டைம்ஸ் வருது. ஸோ இங்கே எல்லாமே வந்து என்ன அடிஷன்னா, நான் வந்து சும்மா போட்டிருக்கேன். ஆக்சுவலி இது எல்லாமே என்ன அடிஷன்னா மாடுலோ 2 அடிஷன். ஓகே, ஸோ திஸ் ஆல் ஆர் மாடுலோ 2 அடிஷன். ஸோ மாடுலோ 2 அடிஷன் மீன்ஸ் ஸோ ரெண்டு சேம் நம்பரை ஆட் பண்ணிங்கன்னா வேல்யூ என்ன வரும், 1 + 1 = 0. சிமிலர்லி d பவர் 4 + d பவர் 4 வேல்யூ பிகம் 0. ஸோ ரெண்டு சேம் நம்பரை ஆட் பண்ணிங்கன்னா வேல்யூ வந்து 0 ஆயிரும். ஸோ இதை எலிமினேட் பண்ணிக்கோங்க. தென் மூவ் டு d பவர் 5. d பவர் 5 ஆல்சோ 2 டைம்ஸ். ஸோ 2 டைம்ஸ் வந்துச்சுன்னா d பவர் 5 + d பவர் 5 0 ஆயிரும். அதை எலிமினேட் பண்ணிக்கோங்க. தென் d பவர் 6. ஸோ இனி வந்து இதோட கரஸ்பாண்டிங் மெசேஜ் சீக்வன்ஸ் எழுதிக்கோங்க. ஃபஸ்ட்டு கான்ஸ்டன்ட் டேர்ம் ப்ரெசன்ட், ஸோ 1. தென் d power 1 term is also present, put 1. d power 2 term present 1. d power 3 term present 1. d power 4 and 5 terms are absent, so put it as 0. Then d power 6 value is 1. ஸோ இப்போ நமக்கு அப்பர் ஆடரோட அவுட்புட் சீக்வன்ஸ் கிடச்சிச்சு. இதே மாதிரி யூ ஹவ் டு ஃபைண்ட் தி அவுட்புட் சீக்வன்ஸ் ஃபார் தி லோவர் ஆடர். ஸோ லோவர் ஆடரோட அவுட்புட் சீக்வன்ஸ் ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுக்கு என்ன பண்ணோன்னா, நமக்கு லோவர் ஆடரோட ஜென்ரேட்டிங் பாலினாமியலையும் மெசேஜ் பாலினாமியலையும் மல்டிப்ளை பண்ணிக்கோங்க. ஆல்ரெடி இது நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணியிருக்கிறோம். அந்த வேல்யூவையும் m(d)யையும் மல்டிப்ளை பண்ணிக்கோங்க. இங்கேயும் அதே மாதிரி தான். இந்த 1 வச்சு இந்த 3 டேர்ம்ஸையும் பண்ணணும். சிமிலர்லி d power 2 வச்சு 3 டேர்ம்ஸையும் மல்டிப்ளை பண்ணிக்கோங்க. மல்டிப்ளை பண்ணும்போது நீங்கள் ஒரே ஒரு இது மட்டும் கான்சிடர் பண்ணிக்கணும். ஸோ பேஸ் எப்போவுமே சேமாக இருந்துச்சுன்னா ஸோ நீங்கள் பேஸ் அப்படியே போட்டுட்டு பவரை மட்டும் ஆட் பண்ணி எழுதிக்கணும். ஸோ அப்போ உங்களுக்கு இந்த equation கிடைக்கும். தென் இதை வந்து ஒரு ஆர்டரில் எழுதிக்கோங்க. ஃபஸ்ட்டு கான்ஸ்டன்ட் டேம், தென் d power 1 டைம் கிடையாது, அதனால் விட்டுருங்க. தென் d power 2 டைம், இது ரெண்டும் எழுதியாச்சு. தென் d power 3 டைம் இஸ் தேர், d power 4 டைம் இஸ் தேர், d power 5, d power 6. தென் இதோட கரஸ்பாண்டிங் மெசேஜ் சீக்வன்ஸ் எழுதிக்கோங்க. கான்ஸ்டன்ட் டைம் ப்ரெசன்ட், ஸோ 1. d power 1 டைம் ஆப்சன்ட், put it as 0. d power 2 present, 3 present, 4 present, 5 present, 6 present. ஸோ இப்போ நம்ம அப்பர் ஆடரோட அவுட்புட்டும் கிடச்சிச்சு, லோவர் ஆடரோட அவுட்புட் சீக்வன்ஸும் கிடச்சிச்சு. ஸோ நம்ம இதுலேருந்து இனி என்ன பண்ணிக்கலாம்னா, நம்மளோட ஃபைனல் அவுட்புட் சீக்வன்ஸ், தட் இஸ் தான் மல்டிப்ளைட் அவுட்புட் சீக்வன்ஸ். ஸோ நம்மளோட டயக்ராம்லேயே தெரியும். ஸோ ஃபைனல் அவுட்புட் சீக்வன்ஸ் எப்படி இருக்கும்னா, இது ஒரு சுவிட்ச். ஸோ ஃபர்ஸ்ட் இந்த சுவிட்ச் எது கூட கனெக்ட் ஆகிருக்கும்னா அப்பர் ஆடர் கூட. தென் இது எங்கே மூவ் ஆகும்னா லோவர் ஆடர், தென் எகெயின் அப்பர் ஆடர், லோவர் ஆடர், லைக் தட் இட் மூவ் கோஸ். ஸோ அதனால் நம்ம வந்து ஃபஸ்ட்டு அப்பர் ஆடரோட ஃபஸ்ட்டு பிட் இங்கே எழுதியிருப்போம். தென் லோவர் ஆடரோட ஃபர்ஸ்ட் பிட், தென் எகெயின் அப்பர் ஆடரோட ஃபர்ஸ்ட் பிட், லோவர் ஆடரோட ஃபர்ஸ்ட் பிட், தென் எகெயின் upper adder first bit, lower adder first bit, upper adder first bit, lower adder order first bit. Like that you have to form the output sequence for the transform domain approach. ஸோ நம்ம ரெண்டு அப்ரோச்சும் நம்ம பார்த்துட்டோம். ஆல்ரெடி நம்ம
டைம் டொமைன் அப்லோட் பண்ணியிருக்கிறோம். ஸோ எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் சம்டைம்ஸ் அவங்க சேம் ப்ராப்ளத்துக்கே 2 அப்ரோச் யூஸ் பண்ணியும் கேட்டிருப்பாங்க. ஸோ 2 அப்ரோச்சும் யூஸ் பண்ணி கேட்டாங்கன்னா பெட்டர் நீங்கள் வந்து ட்ரான்ஸ்ஃபார்ம் டொமைன் அப்ரோச்சை ஃபர்ஸ்ட்டு நீங்கள் வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணிக்கிறது. பிகாஸ் 2க்குமே சேம் ஆன்சர் தான் வரும். ஸோ மெத்தட் மட்டும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஸோ அதில் நிறைய ஐட்ரேஷன்ஸ் வரும். ஸோ ஐட்ரேஷன்ஸ் வரும்போது நமக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும். ஸோ நீங்கள் ஃபர்ஸ்டே வந்து இந்த ட்ரான்ஸ்ஃபார்ம் டொமைன் அப்ரோச் ஃபைண்ட் அவுட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் தெரிஞ்சுக்கலாம் ஆல்ரெடி. ஸோ ஆன்சர் நோனாக இருந்துச்சுன்னா ஈஸியாக இன்னும் சால்வ் பண்ணிக்கலாம். ஓகே, தேங்க்யூ.